குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலான இந்த ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி கடன், அதாவது 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. பொதுவாக நம்ம திமுக அரசுகிட்ட மக்களுக்கு ஏன் திட்டங்களை சென்றடையலை, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டால் நிதி இல்லைங்கிறாங்கல்ல. இப்போ வாங்கின கடன் முழுவதாக ஊழல் பண்ணதுனால தான் மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியலையா? இதில் வந்துட்டு பல இடங்களில் சாலை போட்டதாக சொல்லி இப்போ இவங்க கடன் வாங்குறாங்க. இந்த ஒன்றியத்தில் இந்த இதில் சாலைகள் போட்டிருக்கிறோம், மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போ 10 இடம் இருந்ததுன்னா அதில் ஒரு 6 இடம் போடுறதே கிடையாது. பில்லு பாஸ் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறது. ஓகே, எங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 6 மாதத்துக்குள்ளேயே 1 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு 30,000 கோடி லிக்விட் கேஷ் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு நிதி அமைச்சரே சொன்னது தானங்க. இது 30,000 கோடின்றது வந்து நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இவங்க 2 பேர் பிள்ளையமா இவங்களும் வச்சுருக்காங்க, மருமகனும் வச்சுருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வந்து சாதாரண விஷயம். அப்போ ஆட்சிக்கு வந்து அப்போவே 30,000 கோடின்னா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பணமெல்லாம் எங்கே போனது மக்களிடத்தில் கேள்வி வரலாம். ஓகே, அப்படி வருகிற போது தான் புது புது திரைப்படங்கள் வாயிலாக இந்த பணமெல்லாம் வெளியே வருது. சம்பந்தமே இல்லாமல் 6 மாதம் முன்னாடி வரைக்கும் வருமானமே இல்லாமல் யாருன்னு தெரியாதவெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய லெவலில் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க.